ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் டைரிஸ் யூடியூப் சேனலில் ஒலிம்பிக் டோக்கியோ 2020 பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு கோல்டு, 2 சில்வர் அண்ட் 4 பிரான்ஸ், டோட்டலாக 7 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப நம்ம இந்தியா ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. அந்த கோல்டு மெடலை நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவங்க ஜாவ்லின் த்ரோ மூலயமா நமக்கு அந்த கோல்டு மெடலை வாங்கி கொடுத்துருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 யூஎஸ்ஏ தான் அதிகபட்சமான மெடல்ஸை வாங்கியிருக்காங்க. 39 கோல்டு, 41 சில்வர், 33 பிரான்ஸ் மெடல்ஸோட டோட்டலாக 113 மெடல்ஸை வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இருக்குது. 38 கோல்டு, 32 சில்வர் மெடல், 18 பிரான்ஸோட டோட்டலாக 88. தேர்ட் பிளேஸில் ஜப்பான் 27 கோல்டு, 14 சில்வர்ஸ் அண்ட் 17 பிரான்ஸோட டோட்டலாக 58 மெடல்ஸோடையும், இந்தியா ஒரு கோல்டு, 2 சில்வர், 4 பிரான்ஸோடையும் டோட்டலாக 7 மெடல்ஸோட 47th பிளேஸில் இந்தியா இருக்குது. சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸை கேம் ஆஃப் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகத்திலே நடக்கிற மேஜரான மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட். இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் 4 இயர்ஸ்க்கு 1 டைம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்ததுன்னா க்ரீஸில் இருக்கிற ஏதம்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் 1892 தான் ஃபஸ்ட்டு நடந்தது. இப்போ எங்கே நடந்துகிட்ருக்குன்னா ஜப்பானோட கேபிட்டலான டோக்கியோவில் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் இந்த ஒலிம்பிக்ஸை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்காக அவார்ட் பண்ணுறாங்க. சில்வர் மெடல் செகண்ட் பிளேஸ்க்காகவும், பிரான்ஸ் மெடல் தேர்ட் பிளேஸ்க்காகவும் அவார்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெடிஷன் எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 1904 ஆரம்பிச்சுது. ஒலிம்பிக் ரிங்ஸ், அதாவது ஒலிம்பிக் சிம்பிளில் 5 ரிங்ஸ் இருக்கும். அந்த 5 ரிங்ஸுமே 5 கான்டினென்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ப்ளூ, பிளாக், ரெட், எல்லோ, க்ரீன் அப்படின்றது தான் இந்த ஒலிம்பிக் சிம்பிளோட கலர்ஸ். இந்த ஒலிம்பிக் சிம்பிளில் இருக்கிற கலராவது ஒலிம்பிக்ஸில் பங்கேற்கிற நாடோட ஃப்ளாகில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃப்ளாகில் க்ரீன் கலர் இருக்குது. அதே மாதிரி ஒலிம்பிக் ஃப்ளாக்லேயும் க்ரீன் கலர் இருக்குது. 1896 14 கண்ட்ரிஸோட 250க்கும் மேற்பட்ட ஆண் போட்டியாளர்களில் இருந்து 306 ஈவெண்ட்ஸ் நடக்குது. 6179 மென்ஸ், 5059 விமென்ஸ், 206 நேஷன்ஸ், டோட்டலாக 11,238 பிளேயர்ஸ் 2016 கலந்துக்கிட்டாங்க ஒலிம்பிக்ஸில். பார்க்க போகிறோன்னா இதை யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் பார்க்கலாம். சம்மர் ஒலிம்பிக்ஸ் 5 கான்டினென்ட்ஸில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. 19 கண்ட்ரிஸ் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. யூஎஸில் ஒலிம்பிக்ஸ் 4 தடவை நடந்திருக்கு. 1904, 1932, 1984 அண்ட் 1996. பிரிட்டன் 3 டைம்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1908, 1948 அண்ட் 2012. க்ரீஸில் 1896 அண்ட் 2004, ஃப்ரான்ஸில் 1900 அண்ட் 1924, ஜெர்மனியில் 1936 அண்ட் 1972, ஆஸ்திரேலியாவில் 1956 அண்ட் 2000, ஜப்பானில் 1964 அண்ட் 2020. அதாவது இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸை நடத்திட்டு இருக்காங்க ஜப்பான். ஐஓசி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவை சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்காக 2வது வாட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஒலிம்பிக்ஸ், அதாவது 2024 வர ஒலிம்பிக்ஸ் ஃப்ரான்ஸோட கேபிட்டலான பாரிஸில் நடக்கும். இந்த 2024 ஒலிம்பிக்ஸை நடத்துனாங்கன்னா ஃப்ரான்ஸ் 3rd டைமாக ஒலிம்பிக்கை நடத்துவாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் கடைசியாக 1924 ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு, அதாவது 100 வருஷம் கழித்து 2024 ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க ஒலிம்பிக்ஸை பாரிஸ். இது வரைக்கும் ஒன்லி 5 கண்ட்ரிஸ் மட்டும்தான் எல்லா சம்மர் ஒலிம்பிக்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், கிரேட் பிரிட்டன், க்ரீஸ் அண்ட் சுவிட்சர்லாந்து. இந்த 5 கண்ட்ரிஸ் மட்டும்தான் எல்லா
சம்மர் ஒலிம்பிக்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மெடல் டேபிள், அதாவது இது வரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ஸ்லேயே ஆல் டைம் மெடல் டேபிளில் யூஎஸ்ஏ தான் லீடில் இருக்குது. யூஎஸ்ஏ 1904 சென்ட் லூயிஸ் மிசோரியில் ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1932 அண்ட் 1984 கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸில் ஹோஸ்ட் பண்ணாங்க. 1996 ஜியார்ஜியாவில் இருக்கிற அட்லாண்டியா அப்படின்ற இடத்துல ஹோஸ்ட் பண்ணாங்க. 2028 லாஸ் ஏஞ்சலஸில் ஒலிம்பிக் கேம்ஸை நடத்த போகிறாங்க. அப்படி மட்டும் யூஎஸ்ஏ நடத்துச்சுன்னா ஒலிம்பிக் கேம்ஸை 5 தடவை யூஎஸ்ஏ நடத்தி முடிக்கும். 2012 யுனைடெட் கிங்டம் அதோட 3rd சம்மர் ஒலிம்பிக்ஸை நடத்துனாங்க. அப்படி நடத்துனதால் 3 டைம்ஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சிட்டி அப்படின்ட்டு லண்டன் பேர் எடுத்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸை ஃப்ரான்ஸோட கேபிட்டலான பாரிஸ் மட்டும் 2024 ஒலிம்பிக்ஸை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா சம்மர் ஒலிம்பிக்ஸை 3 வாட்டி ஹோஸ்ட் பண்ண செகண்ட் சிட்டியாக பாரிஸ் இருக்கும். 2028 சம்மர் ஒலிம்பிக்ஸ் லாஸ் ஏஞ்சலஸில் நடந்ததுன்னா 3 வாட்டி ஹோஸ்ட் பண்ண 3rd சிட்டி அப்படின்ற பேர் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான். ஐஓசி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி 1894 ஃப்ரெஞ்சு ஆசிரியரும் வரலாற்றாசிரியருமான பியர் டி குபர்டின் அப்படின்ற விளையாட்டு போட்டி மூலமாக சர்வதேச புரிதலை ஊக்குவிக்கிறதுக்கு முயன்றப்ப தான் இந்த ஐஓசி ஃபவுண்ட் ஆச்சு. ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ் 1896 க்ரீஸில் இருக்க ஏத்தன்ஸை வெறும் 245 காம்படிட்டர்ஸ் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுச்சு. அதில் 200 பேர் க்ரீக்கு, 14 கண்ட்ரிஸ் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. இந்த அளவு பெருசாக எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸுமே இதுக்கு முன்னாடி நடந்ததில்லைன்னு தான் சொல்லணும். காலகட்டத்தில் ஃபீமேல் ஆத்லீட்ஸ் எல்லாம் நாட் அலோடு டு கம்பீட் இன் ஒலிம்பிக்ஸ். அப்படியெல்லாம் இருந்த போதும் சமாட்டா ரேவிதி அப்படின்ற ஒரு விமன் மட்டும் என்ன இந்த கமிட்டி விடலைன்னா அவங்க பின்னாடி ஓய்வில்லாமல் தொடருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் மேரத்தானில் ரன் பண்ணாங்க. இதில் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் டோட்டலாக 42 ஸ்போர்ட்ஸ் அண்ட் 55 பிரிவுகளில் அப்போ இருந்தது. அதை இப்போ சுருக்கி 28 நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ், அதாவது 2004, 2008 அண்ட் 2016 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2012 ஒலிம்பிக்ஸில் 26 ஸ்போர்ட்ஸ் குறைச்சாங்க. பேஸ்பால் அண்ட் சாஃப்ட் பால் விளையாடலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆல் டைம் ஒலிம்பிக் மெடல் டேபிளில் யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அவங்க எத்தனை கோல்டு வாங்கியிருக்காங்கன்னா இது வரைக்கும் 1027 கோல்டு, சில்வர் 800 வாங்கியிருக்காங்க, ப்ரான்ஸ் 704, டோட்டலாக 2531 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. சோவியத் யூனியன் கோல்டு 395, சில்வர் 319, ப்ரான்ஸ் 296, டோட்டலாக 1010 வாங்கி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. கிரேட் பிரிட்டன் 3rd பிளேஸில் இருக்குது. 263 கோல்டு, 295 சில்வர், 293 ப்ரான்ஸ், டோட்டலாக 851 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்கோட சிம்பிள் ஒரிஜினலாக 1913 குபர்டினால் க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1914 ரிலீஸ் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு ஹாய்ஸ்ட் ஆனது 1914 அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற இடத்துல பேன் ஈஜிப்டியன் கேம்ஸ் 1914 அப்படின்ற ஒரு கேம் நடக்கும்போது தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 5 ரிங்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 காண்டினென்ட்ஸையும் அது என்ன 5 காண்டினென்ட்ஸ்னால் யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, அமெரிக்கா அண்ட் ஓஷியானா. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவிலேருந்து போன பல அத்லீட்ஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல அதில் சிலது தான் சொல்ல போகிறோம். என்னென்னா ஈக்வஸ்ட்ரியன்னா குதிரை ஏற்றம். ஃபவுத் அப்படிங்கிறவங்க தான் 20 வயசுலேயே ஈக்வஸ்ட்ரியன் கேமுக்காக குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் இந்தியன். அதுக்கப்புறம் ஃபென்சிங்னாலே நமக்கு இந்த வருஷம் பெருமைக்குரிய விஷயம்தான். ஏன்னா பவானி தேவி அப்படின்றவங்க தான் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்காக செலக்ட் ஆன ஃபஸ்ட்டு ஃபென்சர். அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்றது தான் நம்ம ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்னு சொன்னேன். பிரணத்தி நாயக் அப்படின்றவங்க தான்
ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்காக குவாலிஃபை ஆன செகண்ட் விமன் ஜிம்னாஸ்ட் சுஷீலா தேவி லிக்கம்பம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் ஜூடோக்காக இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இந்தியா ஒலிம்பிக்ஸில் 2க்கும் மேற்பட்ட சேலர்ஸோட இந்த வருஷம் டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் தான் கலந்துக்கிறாங்க. நேத்ரா குமணன் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் செயிலர் 1க்கும் மேற்பட்ட ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. லேசர் ரேடியல், லேசர் ஸ்டாண்டர்ட் அண்ட் 49 ER அப்படின்ற 3 ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க நேத்ரா குமணன். லேசர் ரேடியல்லையும், விஷ்ணு சரவணன் லேசர் ஸ்டாண்டர்ட்லேயும், கேசி கணபதி அண்ட் வருண் தாக்கர் 49 ER. சத்யன் அண்ட் ஷரத் கமல் 2 பேருமே டேபிள் டென்னிஸ் போட்டிக்காக கலந்துக்க போகிறாங்க. ஷரத் கமலுக்கு ஒலிம்பிக்ஸில் இது 4th அப்பியரன்ஸாக இருக்க போது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து 5 அத்லீட்ஸ் கலந்துக்கிறாங்க. ரேவதி வீரமணி, சுபா வெங்கடேசன், தனலக்ஷ்மி, ஆரோக்கியராஜு அண்ட் நாகநாத் பாண்டியன். ரேவதி வீரமணி மதுரையில் இருக்கிற சக்கியமங்கலம் அப்படின்ற ஊரில் பிறந்தாங்க. சுபா வெங்கடேசன் திருச்சியில் இருக்கிற திருவேம்பூர். எஸ் தனலக்ஷ்மி குட்டூரில் இருக்கிற திருச்சிராப்பள்ளியில் பிறந்தாங்க. இவங்க 3 பேருமே 4x400 மிக்ஸ்டு ரிலேயில் கலந்துக்க போகிறாங்க. ஆரோக்கியராஜு அண்ட் நாகநாதன் பாண்டி 2 பேருமே 4x400 மீட்டர் ரிலேயில் கலந்துக்க போகிறாங்க. ஒலிம்பிக்ஸ் போன எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஒலிம்பிக் போய் மெடல் வாங்கினவங்க மட்டும் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எல்லாருமே டிஜிட்டல் டைரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.